உலகம் முழுவதும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய தாவேக ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிந்து விட்டது. ஊழலே கிடையாது, லஞ்சமே கிடையாது. லஞ்ச லாவண்யத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம். இனிமேல் யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா உடனே சொல்லுங்க, இது விஜயனுடைய ஆட்சி, அண்ணனுடைய ஆட்சி, மாமனுடைய ஆட்சி, என்னுடைய பிள்ளையுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுங்கன்னு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் பேசினார். அது நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் ஊழல் உண்மையிலே ஒழிஞ்சு போச்சா அப்படின்னா, நிறைய இடங்கள்ல காவலர்கள், போக்குவரத்து துறை, அந்த போலீஸ் அவங்க பல இடங்கள்ல நிப்பாட்டி அந்த வசூல் பண்ற விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல பயப்படுறாங்க. அந்த போலீஸார் மாமூல் அந்த இடையில நிப்பாட்டி காசு பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் பொய் கேஸ் நிறைய போடுறாங்க. முன்னை விட இப்போ ரொம்ப அதிகமான பொய் கேஸ் போடப்படுது அப்படின்றதும் ஏற்புடையதாக தான் இருக்கு. நிறைய உதாரணங்களை நம்ம வீடியோக்களாக சோசியல் மீடியால பார்க்க முடியுது. நியாயமாக வண்டி எடுத்துட்டு போனா கூட அதுக்கு அவங்க கேஸை போட்டே தீரணும்ன்றனால பல பொய் கேஸுகள் தொடர்ச்சியாக போடப்படுது. இதுக்கு இடையில அப்போ அரசு அலுவலகங்கள்ல லஞ்சங்கள் ஒழிந்து விட்டதா அப்படின்னா, அங்கேயும் ஒழிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா அங்க நிறைய இடங்கள்ல லஞ்சம் வாங்குறதுனால தான் லஞ்ச ஒழிப்புத்துறையை சோதனைக்கு போனா 16 லட்சம் 18 லட்சம் லஞ்ச பணம் பிடிபடுது. அப்ப அங்க லஞ்சம் ஒழியலன்னு தானே அர்த்தம். இது இப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்னு மார்த்தட்டிட்டு இருக்கிறாங்க தாவேக்காவை சேர்ந்த தற்கொலை கும்பல். இதுக்கு இடையில நேற்றைக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அது சினிமா துறை தொடர்பான ஒரு நிகழ்ச்சி. அங்க சினிமாவில் சினிமா துறை, சினிமா சம்பந்தப்பட்ட சினிமாவை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில பாலமா இருக்கிற, ஏன்னா அவங்க ஒரு சினிமா எடுப்பாங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிற விஷயத்த ஊடகங்கள் தான் செய்யும். அந்த ஊடகத்துக்கும் சினிமாக்காரர்கள் இடையில பிஆர்ஓக்குன்னு சொல்லப்படுகிற அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய பதவி ஏற்பு விழா சமீபத்தில் தேர்தல் நடந்துச்சு. அந்த பதவி ஏற்பு விழா ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. அதெல்லாம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர் தான் செய்தித்துறை அமைச்சர்னால அவரை கூப்பிட்டுருந்தாங்க. எல்லா சினிமா அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் அங்கே வந்திருந்தாங்க. அப்ப தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து அம்மா கிரியேஷன் சிவா அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் இருப்பார். இவர் யாருன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய மகள் திருமணத்துக்கு நடிகர் விஜய் அவர் அந்த திருமணத்துக்கு போனார். எங்கேயுமே போகாம இருந்தவர் அவர் மகள் திருமணத்துக்கு மட்டும் ராத்திரில போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாரு. அப்போ எல்லாரும் பேசுவார்களா, விஜயே வந்துட்டாரப்பா இவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, உண்மையிலே ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க மனிதர் அப்படின்னு சிவா குறித்து பேசுவாங்க. அந்த அவர் பேசும்போது சொல்றாரு, தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி பொற்கால ஆட்சி. அது அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் குறிப்பாக சினிமாக்காரர்கள்லாம் லஞ்சமே இல்லை. முன்னாடிலாம் ஒரு படப்பிடிப்பு நடத்தணும்னா போலீஸ்கார் ஒரு வண்டி வரும், பெட்ரோல் வண்டி வரும், லோக்கல் தாதான்னு ஒருத்தன் வருவான், எல்லாருக்கும் காசை கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப எதுவுமே இல்லை. நாங்க அனுமதி நீங்க வரவே வேண்டாம், நீங்க ஆன்லைன்ல அனுமதி கேட்டீங்கன்னா உடனே ஆன்லைன்ல அனுமதி கொடுத்துருவோம், யாரும் வரவே வேணாம். அப்புறம் ஒரு எம்எல்ஏ எங்க ஏரியால ஷூட்டிங் நடத்துறீங்களான்னு பார்த்துட்டு யாருக்கும் காசு தராதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் ரொம்ப நம்ம உண்மையிலேயே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப புலகாயுத அடைஞ்சி பேசினாரு. சினிமாவில் அப்படி நடக்குதா அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. மற்றவர்கள் யாரும் அந்த மாதிரி பேசுற மாதிரி தெரியல. இதுக்கிடையில ரவி மரியான்னு ஒரு நடிகர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு இயக்குனர், நிறைய பன்முக திறமை கொண்டவர்னு வச்சுங்களேன். ஒரு காமெடி நடிகர், குணச்சித்திர நடிகர். அவர் பேசும்போது நிஜமாவே நானே ஃபீல் பண்ணேன். 3 ஷூட்டிங் ஸ்பாட்ல மாதிரி எல்லா அனுமதியும் இலவசமா ரொம்ப ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்லாம் சொன்னாரு. சினிமா துறை உண்மையிலேயே சினிமாக்காரர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களான்னா, அது ஆர்கே செல்வமணின்ற ஒருத்தர் பேசும்போது, மகிழ்ச்சியெல்லாம் யாரும் கிடையாதுங்க, சினிமாக்காரனுங்க அள்ளி கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு 100 ஏக்கர் இடம் கொடுத்துருக்காரு, இது வரைக்கும் வீடு கட்ட முடியாம நாங்க பல ஆண்டுகளாக காத்து கிடக்கிறோம், சினிமாக்காரங்க நீங்களா பார்த்து ஏதாவது செஞ்சா சரின்ட்டு அவரு தாம்பாக்கில் ஒரு போட்டோ போட்டு போயிட்டார். அந்த நிகழ்ச்சியில மேடையிலேயே பதில் கிடைச்சது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மானியங்கள் வழங்கப்படும். நல்ல படம், திரைப்படம், அது குறைந்த முதலீட்டு எடுக்கிற படங்களுக்கெல்லாம் மானியம் கொடுப்பாங்க. ஒரு 7 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அந்த மானியம்ன்றது 4 வருஷம் 5 வருஷம் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. மானியம் பெற வேண்டிய தயாரிப்பாளர் சமயத்தில் செத்து கூட போயிடுவாங்க. அந்த உதவி அந்த காலத்துல சரியான காலத்துல கிடைக்காம போயிடும். அதை நீங்க அந்தந்த ஆண்டுகள்ல அந்தந்த படங்களுக்கான மானியத்தை கொடுக்கணும்னு ரவி மரியா ஒரு கோரிக்கை வச்சாரு. மேடையிலேயே அதற்கு பதிலும் சொல்லிட்டாரு. அப்போ வந்திருந்த அமைச்சர் ராஜ்மோகன், இல்ல இது நாங்க முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் அதை உடனடியாக அந்தந்த ஆண்டுகளே வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு விஷயமாக அந்த நிகழ்ச்சியில பார்க்கப்பட்டுச்சு. ஏன் இதை நான் குறிப்பிடுறேன்னா, அந்த நிகழ்ச்சியில சினிமாக்காரங்கிட்ட லஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்க நிஜ வாழ்க்கையில மற்ற இடங்கள்ல
மற்ற பொறுப்புகள் போடுற விஷயத்துல எல்லா இடங்களும் லஞ்ச லாவண்யம் இருக்கானா 100% மேல 1000 மடங்கு லஞ்சம் உருவாயிருச்சு. உதாரணத்துக்கு இந்த நீ வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுல ஒரே கலவரமா இருக்கும். ஒரு ஆளை போட்டு அடிப்பாங்க, மண்ணே உடைச்சிட்டாங்கன்னு பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞராம். அவர் அங்க குவாரி திருட்டுத்தனமா மண் எடுக்கிறத தடுத்ததுனால அவரை கடுமையாக தாக்கியிருக்காங்க. தாக்குனது ஒரு குரூப். மண் எப்படி எடுக்க முடியும்? ஏரியில மண் எப்படி எடுக்க முடியும்? அது அரசினுடைய அனுமதி இல்லாம, அதிகார வர்க்கம் சொல்லாம நீங்க ஒரு குடி மண்ணை கூட எடுக்க முடியாது. அப்ப திருட்டுத்தனமா எடுப்பதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்க போய் அதை அந்த ஊர் மக்கள் தடுக்க போய் அதுல இந்த வழக்கறிஞர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அவரை அடியாள் வச்சு அடிச்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த மாதிரி பல இடங்கள்ல அனுமதிக்கப்படாத குவாரிகள், அனுமதிக்கப்படாம மணல் திருட்டு, அனுமதிக்கப்படாம மண் திருட்டு, ஏரியில ஆழப்படுத்துறேன்னு போய் சொல்லி திருடுறது தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு. தாவை காட்சியில அதிகமா நடக்குது. கனிம வள கொள்ளைன்றது கொடூரமா நடக்குது. இது ஒரு பக்கம் தனி ட்ராக். ஊழலே நடக்கலைன்றவங்களுக்கு இதெல்லாம் உதாரணம். அப்புறம் ஒரு ஆடியோ ஒன்று வைரல் ஆயிடுச்சு. ஏற்கனவே பல செய்திகள் வைரல் ஆச்சு. ஒரு பெண்மணி நீதிமன்றத்தில் வழக்கே போட்டாங்க. ஞான சௌந்தரின்னு ஒருத்தவங்க. எதற்காக போட்டாங்கன்னா, அவங்க தாவேக்கால வழக்கறிஞர் அணியில பொறுப்புல இருந்தவங்க. வழக்கறிஞர் அணியில மாவட்ட வழக்கறிஞரா போடுவதற்கு, அரசு பிபியா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போடுவதற்கு பல லட்சங்கள் லஞ்சமாக கேட்கப்படுகிறது. 3 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் கேட்கறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பகீர் குற்றச்சாட்டை அவங்க வெளியிட்டாங்க. ஆனா அந்த துறை அமைச்சரா இருக்கிற துடுக்கு அமைச்சர், ஆர்டிஸ்க்கு புகழ், ஆர்டிஸ்க்கு திருட்டு துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அந்த அமைச்சர் நிர்மல் குமார் அவர் இது சம்பந்தம் வாயே திறக்காம அந்த கேஸ் போட்ட அந்த பெண்மணியை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இவங்களுக்கு குறை சொன்னா பிடிக்காதுங்க, கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. பாலியல் ரீதியா என்னை துன்புறுத்திட்டான், எம்எல்ஏ பேர் சொல்லி பாலியல் ரீதியாக என்னை அவங்க பயன்படுத்திட்டாங்க, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பொண்ணு அதாவது அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிற மாவட்ட பொறுப்புல இருந்த பெண்மணி புகார் சொல்றாங்க. உடனே அந்த கட்சியில இருந்து அந்த பொண்ணை தூக்கிட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்ட சரவணன் தன் மீது அந்த பாலியல் குற்றச்சாட்டுல தப்பிக்கிறதுக்காக டயரெல்லாம் போய் ஆய்வு பண்றாரு. ஏன்னா அப்புறம் ஆழ்கடத்தல் புகார் சொன்னாரு, எம்எல்ஏ பேரம் பேசினாங்கன்னு புகார் சொன்னாரு, ஆட்சி கவிழ்ப்பு பிரச்சனையில தன்னை ஈடுபடுத்திக்க பார்த்தாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, செல்படுக்கலன்னு வச்சுங்களேன். அந்த சம்பந்தப்பட்டவரை பேருக்கு 2 பேரை கைது பண்ணாங்க. ஆனா இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஸ்ரீவைகுண்டம்னாவே பிரச்சனையின் மையமாகவே இருக்கு. இப்ப சமீபத்துல கூட குவாரியில போய் 1000 ரூபாய் மாசமான நீ பணம் கொடுக்கணும், 1 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டியதாக ஒரு புகார்லாம் அங்க எழும்பி இருக்கிற ஸ்ரீவைகுண்டம்னாவே பஞ்சாயத்தா தான் இருக்கு. தாவேக்காவுடைய லஞ்ச லாவண்யத்துக்கு அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கிடையிலேயே மாமூல் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பல ஊர்கள்ல தாவேக்கா ஆட்களை அடிச்சு விரட்டின சம்பவம்லாம் உண்டு. கல்குவாரியில போனது, செங்கல் சோலையில போனது, பல ஊர்களில் பிரச்சனை. லஞ்ச பணத்தை ஜிபேல வாங்கிய மாம்பாக்கத்தை சேர்ந்த ஒரு தாவேக்கா ஒரு தற்குறி தலைவனை தூக்கி விட்டது, அப்புறம் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணது, இப்படின்னு பல விஷயங்கள்ல லஞ்ச லாவண்யம் பெருகி தள்ளுது. இப்போ அதே பிபியில அந்த அரசு பணிக்கு, அரசு வழக்கறிஞர் பணிக்கு போடுவதற்காக 15 லட்சம் ரூபாயை பேசுவதாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியாயிருக்கு. லஞ்சம் இல்லம்மா 12 லட்சமா நீ கொடுத்தாதாம்மா, நாங்க கண்டிப்பா 12 லட்சம் கொடுக்கணும், 15 லட்சம் கண்டிப்பா வேணும் அப்படின்னா, ஐயா என்னால அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னு 2 பேர் பேசுகிற உரையாடல் இன்றைக்கு பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சார். பெருசா போகாதனால நான் 12 வரைக்கும் பார்த்துட்டு முடிக்கலாம். 12னா ஓகே, 12:30 முடிச்சு கொடுக்கலாம். ஆனா நான் இது கமிஷன்லாம் போறதுனாலதான் நான் 12:30 முடிச்சது. இல்லன்னா நான் அது கூட எனக்கு 2:30 கண்டிப்பா அவங்க மத்த இதுல கோச்சுக்கலாம் 2:30 போச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து முடிச்சு விட்டோம். ஆனா ஒரு 2 பேர் டிகிரி பண்ணுவாங்க, அவங்க கேட்பாங்க, நான் 10%, 15%, 10% வரைக்கும் கேட்கறேன், 10-15% கேட்கறேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது முடியுது. அதனாலதான் நான் அப்படி நான் உங்களுக்கு சொல்லுது. சரி, அதை நம்ம கேட்கல, ஏன்னா நம்மகிட்ட வரனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்ப நான் அவங்களுக்கு நான் 15,000 உங்களுக்கு 12 கொடுக்கறதுனால இதெல்லாம் தெரியும் போது அடுத்து கேட்பாங்க இல்ல, ஏன் அப்படி போச்சு. இப்ப அவங்க 15 இருந்தாலும் 12 தான் நம்மளுக்கு கையில கொடுக்கணும், அது வரது 12 தான் கையில வரும். அப்ப உங்களுக்கு அதே மாதிரி வரும்போது நம்மளுக்கு பெருசா தெரியாது. அப்ப ஏன் உங்களுக்கு 10 கொடுத்தேன் அங்க இது கொடுத்தேன்னு இது வரும். அதனாலதான் நான் கேட்டது. ஓகே ஓகே சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஜிபி போஸ்ட் கிடைச்சா அது நல்லா இருக்கும், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும்.
ஆனா இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியா இருந்த மாதிரி தான் சார் இருக்கு. என்னடா பிரச்சனை அப்படின்னா, இப்போ அந்த ஆடியோல வந்த பெண்மணியும் கட்சி விட்டு நீக்கிடுவானுங்க. அந்த ஆடியோல பேசுறான் பாருங்க, இல்ல அவனை வந்து பேருக்கு இடைநீக்கம்னு சொல்லிட்டு திருப்பி கட்சியில சேர்த்துப்பானுங்க. பாலியல் ரீதியாக புகார்ல மாட்டி வேம்புலின்னு ஒருத்தன், அவனை அரெஸ்ட் பண்ணாங்க, சிறையில் அடைச்சாங்க. மறுநாளே வெளியில வந்துட்டான். வெளியில வந்தவன் மறுபடியும் எம்எல்ஏ பின்னாடியே சுத்தி திரிறான். தாவேகா ஆட்சியினுடைய லட்சணம் பாத்தீங்களா? இதுதான் ஊழலை ஒழிக்க வந்து ஆபத் பாந்தவனா, லஞ்ச லாவண்யமே இல்லைன்னு டுபாகூரா பொய் பேசுற முதலமைச்சரை நம்ம பாக்குறோம். இந்த சப்பு விஜய் வந்து எங்க வாய் திறந்தாலும், வாய் திறக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன், மௌனசாமியார் தான் அவரு, அப்படியே எங்கேயாவது வாய் திறந்தாலும் பொய்யா பரப்புவார், பொய்ய பேசுவார். ஏன்னா யாராவது லஞ்சம் கேட்டா என்ன என் பேரை சொல்லுங்க, லஞ்சம் கேட்டா அவரை லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் கேட்டாலும் உங்களை வேலையில இருந்து தூக்கிடுவேன்னு சொல்றவரோடு தான் முதலமைச்சராக இருக்க முடியும். கேட்டா சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட சொல்றதுக்கு நீ எதுக்கு முதலமைச்சராக இருக்கிற? உனக்கு எதுக்கு அந்த பதவி? ராஜினாமா பண்ணிட்டு போயிடு. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல நிர்வாகம் சரியில்லை, ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, ராஜினாமா பண்ண சரி முதலமைச்சரை கேட்பது வழக்கம். இப்ப லஞ்ச லாவண்யம் பெருகி போச்சு, முன்னைய விட மோசமாயிருச்சு. முன்னையாவது பயந்து பயந்து வாங்கினான், இப்போ பேரம் கிளியர் கட்டா பேசுறான். 10% கொடுத்துருங்க எனக்கு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. சீனியர் அமைச்சர்கள் கோடி கோடியா கொள்ளடிக்கிறாங்கன்றாங்க. பல விஷயங்கள் தெரியும் நமக்கு, அது இப்ப சொல்ல வேணான்றதுனால அது சந்தி சிரிக்கும்ல, அப்ப பேசிக்கலாம். இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ஆடியோ வெளி வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுச்சு. ஆனா இதே மறுப்பானுங்க. அதுக்கும் முட்டு கொடுக்க பல பேர் கிளம்பி வருவான். இப்ப முட்டு கொடுக்குற அந்த முன்னேற்ற கழகம் இருக்குல்ல, அது வந்து ஏதோ ரோட்ல போறவன் யூடியூப்ல பேசுறவன்லாம் கிடையாதுங்க. இப்ப அமைச்சர்களே முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க, கூட்டணி கட்சி அமைச்சர்கள். அதுல எங்க அண்ணன் வன்னியரசு வந்து உலகமகா உருட்டு முட்டு ஒன்று கொடுத்துருக்காரு. என்னன்னா, விஜய் வாயை திறந்து நீட்டுக்கு எதிராக அந்த அனிதா வீட்டுக்கு போய் பேச போன உடனே தான் நீட்டுக்கு எதிரான புரட்சி வெடிச்சுதான். இவ்வளவு நாளா இந்த எங்கடா வெடிச்சது புரட்சின்னு தெரியல அவருக்கு. இப்போ இவர் அமைச்சரவையில அமைச்சர் ஆன உடனே தான் புரட்சி வெடிச்சது தெரியுது அவருக்கு. அண்ணே அண்ணே ஏன்னா இப்படி ஆயிட்டீங்க? நல்லா தானே இருந்தீங்க. ஒரு அமைச்சர் பதவிக்காக இப்படியா மாறி போயிருவீங்க? உங்க சமூக நீதி என்ன ஆச்சு? உங்க எல்லா விதமான நேர்மையான எதிர்வினை ஆற்றுகிற செயல் என்ன ஆச்சு? விஜய கோழைன்னு பேசுனீங்களே தேர்தலுக்கு முன்பாக, அப்பேற்பட்ட வன்னியரசு எங்க போய், அந்த மானசத்தை எங்க போயிட்டாரு, காணா போயிட்டாரு? என்ன திடீர்னு இப்படி விஜய்க்கு மரண முட்டு கொடுக்குறீங்க? வாங்கி சாப்பிட்றவங்க கூட முட்டு இப்படி கொடுக்க மாட்டானே. உங்க தலைவர் எங்க அண்ணன் தொல் திருமாவளவன், அவர் என்னடனா உங்களை விட பயங்கர மரண முட்டு கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் நீங்க அந்த முட்டுக்கே இன்னொரு முட்டு கொடுக்குறீங்க. அப்பா அடேங்க அப்பா சாமிகளா, நம்மளால முடியலடாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவருடைய செயல்பாடுகள். ஆகவே மக்களே, என்னன்னா லஞ்சலாவண்யம் ஒழிஞ்சிச்சின்னு சொல்லக்கூடிய இவர்கள் ஆட்சியில லஞ்சம் தலை விரித்தாடுது, கொடூரமா ஆடுது. ஏதோ 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்கலாம் போய் இன்னைக்கெல்லாம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு தான் இன்னைக்கெல்லாம் பேசுறது. அப்படிதான். இப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஒரு பெண் அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அவங்க வந்து பேசிக்காவே ஆரம்ப காலத்துல யூடியூப்ல அப்புறம் பத்திரிகையாளராக வேலை பார்த்தேன்னு சொல்றாங்க. எந்த பத்திரிகை வேலை பார்த்தாங்கன்ற எந்த தரவுகளும் இல்லை. ஆனா அவங்க நான் ரிப்போர்ட்டரா இருந்த காலத்திலேயே ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்கு, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோல சாத்தூர்ல எவனாவது கால் வச்சான்னா அதோட அவன் ஜட்டிய உருவி அவனை கொண்டு எடுத்து விடுவேன் வெளியில. எழுதி கொடுத்து உள்ளத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? ஒண்ணுமே செய்ய மாட்டேன். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் பேலைக்காது என்ன என்னைய பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. அண்ணாச்சி ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. ஒரு பெண் அமைச்சர், ஒரு பொம்பளை அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர் பேசுற பேச்சா? ஜட்டிய ஒரு ஆண் லக்ஷ்மணன் ஒரு ஒன்றிய செயலாளர் தாவேக, உங்க கட்சி தான், அவன் இனிப்பு கொடுத்தானா? இவங்க தொகுதியில போய் வந்து தாசில்தார் ஆபீஸ்ல வருவாய்த்துறை ஆபீஸ்ல போய் இனிப்பு கொடுத்தானா? எப்படி அவன் இனிப்பு கொடுப்பான்? ராஜகுருன்னு அவங்க கட்சியில சேர்ந்த யாரோ ஒரு தட்ட இந்த அம்மா பேசுது. அவன் யார்? அவன் என்ன எந்த அதிகாரத்துல சாத்தூர்ல கால் வச்சான்? சட்டிய உருவி அவனை கொண்டு விடுவேன் அப்படின்னா, அப்ப லாக்அப்ல நடக்கிற உயிரிழப்புகள் அனைத்தும் திட்டமிட்டு தாவாய்க்காவனரால் அடித்து கொல்லப்படுகிற உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுதா காவல்துறைக்கு? ஒரு பெண் அமைச்சர் ஒரு ஆம்பளை பையனை என்ன சொல்றது, எப்படி அசிங்கமா பேச முடியுது எனக்கு தெரியல.
ஜட்டியை உருவிட்டு அவனை கொண்டு எடுத்துருவான்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த அம்மா அமைச்சரா என்ன பேசுறது? ரவுடித்தனமான பேச்சுக்கு இவங்க ஒன்றும் சளைச்சவங்க எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இவங்களுடைய இன்னொரு அமைச்சர் இருக்காரு, வளர்ந்து கட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. 6 அடி வளர்ந்துருக்கார தவிர அவருக்கு மண்டையில் இருக்க வேண்டிய கிராம் கணக்கில் இருக்க வேண்டிய ஐட்டம் இல்லை. அதனால அவர் ரவுடியை விட கொடூரமான கேடுகட்ட செயல் பேசுவார். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆதவ அர்ஜுனா. என்னடா பேரே சொல்லாம பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பேரெல்லாம் சொல்லுவோம் நம்ம. அந்த லாட்ரி கும்பலை சேர்ந்த அந்த ஆதவ அர்ஜுனா அமைச்சர் ஆயிட்டார்ல, ஒரு ரவுடியை விட கேவலமா பேசி இன்னைக்கு அவர் என்னன்னு தெரியல வாயை மூடிட்டாங்க போல இருக்கு. மூடிட்டு சும்மாரு, போற இடத்துல உரண்ட இழுக்கிற, நீ பேசி பேசி தேவையில்லாம 7:30 வருது, மூடிட்டு சும்மா இருந்தா இரு அப்படின்னு அவரை மூடிட்டாங்க போல இருக்கு. பத்திரிகையாளரை மைக்கெல்லாம் பார்த்தா தெரிச்சு ஓடுறாரு. ஐயோ அதிகாரிகள் இருக்கும்போது அரசியல் பேசக்கூடாதுன்னு ஓடுறாரு. இப்ப இந்த பெண் அமைச்சர் ஒரு ஆண் என்றும் பாராமல் ஜட்டிய உருவி கொன்னெடுத்து விடுவேன்னு பேசுறது, கொலை மிரட்டல் விடுவது எந்த வகையில நியாயம்? இப்ப இதை நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் என்ன செய்வார்? இதை கேட்டிருப்பாரா? இது காதல போயிருக்குமா? அவரு மௌனசாமியார், வாய் திறக்க மாட்டார், எதுக்குமே வாய் திறக்க மாட்டார். அவருக்கு தோணுச்சுன்னா வாயை திறப்பார். அப்ப அவர் கையால் சாப்பிட்டார், அவரே டிஃபன் எடுத்துன்னு வந்தார், அவரே டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணார், அவர் சொந்த கை எடுத்து சாப்பாடு எடுத்து அவர் வாயில வச்சுக்கிட்டாருன்னு பேசினாங்க இல்லையா? அந்த முட்டு கொடுக்குற முக்கால் துட்டுக்கு பேசுகிற மூதவிகள்லாம் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? கொடூரமாக ஒரு பெண் அமைச்சர், அவங்க கட்சியை சேர்ந்தவர், அவர் போய் அந்த மாமூல் கேட்டாருன்னு குற்றச்சாட்டு வரல. அவர் போய் லட்டு கொடுத்தாராம். என் ஏரியால அவன் யாரும் உள்ள வர்றதுக்கு வந்தான்னா அவ்வளவுதான், அவன் கொன்னுடுவான் அவனை அப்படின்னு பேசுறது, மிரட்டுவது எந்த வகையில நியாயம்? அப்ப இது ஆட்சியா? இது அரசியல் கட்சியா? இல்ல ரவுடி கூடாரமா? ஏன்னா இது வரைக்கும் 4 லாக்அப் டெத் நடந்திருக்கு. நம்ம இந்த முதலமைச்சர் சப்பு விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பாவிகள் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வருது. அதுல கண்மூடித்தனமாக அந்த சபரிவர்மன் என்கிற அந்த மாற்றுத்திறனாளியை 19 இடத்துல அடிச்சு அவனை சாகடிச்சு அனாத பணம்னு கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொடூரங்கள் இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கு. அஜித் குமாருக்காக பொங்குனாரு, பொங்கல் வச்சாரு, புளியோதரை செஞ்சாரு. யார்? நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் தான். மறந்துட்டீங்களா? அதெல்லாம் கேள்வி கேட்டாரு, சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு. அப்ப இந்த சபரிவர்மனுக்கு நீதி கிடைக்கலையே, அருணாச்சலத்துக்கு நீதி கிடைக்கலையே. அப்புறம் இங்க சென்னையில ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனுக்கு நீதி கிடைக்கலையே. இப்ப உங்க பெண் அமைச்சரே மிரட்டுறாங்க, அவன் என் தொகுதியில கால் வச்சா அவனை நான் ஜட்டியை உருவி கொண்டு எடுத்துருவேன்ட்டு. ஆபாச அர்ச்சனையில இதெல்லாம் ஒரு ரகங்க. ஏற்கனவே இந்த அம்மா அந்த ஜெகதீஸ்வரி பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. என்னன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க, அந்த நிகழ்ச்சியில இந்த ரீல்ஸ் அமைச்சர் இருக்காங்கல்ல, தொழில் முதலீடு பண்ணுன்னு சொன்னா ரீல்ஸ் போட்டு திரிவாங்க தெரியுமா ஒரு அமைச்சர். இப்ப அந்த அம்மாவே ஆளை காணும். ஒன்றிய அரசாங்கம் நோட்டீஸ் அமைச்ச பிறகு ஆளு அட்ரஸ் இல்லாம மறைஞ்சு வாழறாங்க. அந்த அமைச்சர் பேர் மேல இருந்தது கீர்த்தனா அப்படின்னு. இந்த அம்மா பேரு ஜெகதீஸ்வரி கீழே இருந்துச்சு. கலெக்டரை கூப்பிட்டாங்க, யாரை கேட்டு என் தொகுதியில நிகழ்ச்சி நடத்துற, என் பேரை மேல போடாம கீர்த்தனா பேரை எப்படி மேல போடுவேன்னு கலெக்டரை கேள்வி கேட்ட வீர பெண்மணி தான் இந்த ஜெகதீஸ்வரி. இவங்க தான் சொல்றாங்க, அவன் அந்த ஆம்பளை உள்ள வந்தானா அவன் ஜட்டியை உருவிடுவேன்னு. எப்பேற்பட்ட அமைச்சரை நம்ம வரம் பெற்று இருக்கிறோம் பாத்தீங்களா? இவங்க செய்தியாளராக இருந்தாங்களாம், எந்த பத்திரிகைலாம் தெரியலங்க எனக்கு. இதுல வேற ஊடகத்துல இருந்தா வேற பெருமை வேற பீத்திக்கிறாங்க போல இருக்கு. ஆக இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் பேசுகிற விதங்கள் தாண்டி லஞ்ச லாவண்யம் என்பது தலைவிரித்து ஆடுகிற விஷயமாக மாறி போயிருக்கு. எதுக்குமே வாய் திறக்காதவர் இப்ப இதுக்கு மட்டும் வாய் திறக்க போறான்னு கேக்குறீங்களா? இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாரு. ஆக மொத்தம் ஆடம்பரத்தை விரும்புகிற அமைச்சர்கள் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. கக்கூஸ் திறப்பு விழாக்கு பல லட்சங்களை செலவு பண்றாங்க. ஆய்வு நடத்த போறேன்னு 1008 வண்டிகள் எடுத்துன்னு போய் ஆய்வு நடத்துறாங்க. ஆனா ஏதாவது உருப்படியா ஒரு செயல் மக்களுக்காக செய்யறாங்கன்னா எங்கேயுமே செய்யறது இல்லை. ரொம்ப மோசமான விஷயம். தமிழ்நாடு ரொம்ப தரங்கட்ட நிலைமையில போயிட்டு இருக்கு. இப்ப இந்த வீடியோ பேசுவதற்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், மனசு ரொம்ப வலிச்சுது, கஷ்டமா இருந்தது. அந்த என்ன வீடியோ அப்படின்னா, பேசினாங்க, பணம் ஆம்பளையால் அடிச்சா 6000, பெண்ணால் அடிச்சா 15,000ங்க கொடுக்கறது. நீங்க கண்டிப்பா நம்புங்க, நாங்க தவறு கிட்டே வந்துட்டோம், நீங்க மொட்டை அடிங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அடிச்சது. அவங்க வரவே இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு கிடைச்சா. கொரோனா வைரஸ் பரவுது, அதனால வெளிநாட்டுல பரவிச்சு, அதனால நீங்க மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா
அந்த கொரோனா வைரஸ் வராது. பெண்கள் அடிச்சுக்கிட்டா 15,000, ஆண்கள் அடிச்சா 6,000 சொல்லி பேசினாங்க. நாங்களும் போன்ல பேசணும். அவங்க அப்புறம் போன்லயே பேசவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டேன் நாங்க இதுலயே வரவே இல்லை. யாரு மொட்டை அடிச்சது? மொட்டை அடிச்சது இங்க தான் அடிக்க சொல்லி அடிச்சு நீங்களே ஆள் வச்சு அவங்க தான் வர சொன்னாங்க சார். அடின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு சார் நான் மொட்டை அடிச்சிட்டோம். எத்தனை பேருங்க? 3 பேர் தான் மொட்டை அடிச்சிட்டோம். அப்புறம் எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கு. மொட்டை அடிக்க வந்தது எத்தனை பேர்? வந்தாங்க. ஒரு 7 பேர். இல்ல 3 பேர் 3 ஆள். இப்ப அவங்க ஆள் அனுப்ப நீங்களே ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க. ஒரு சில பெண்மணிகளுக்கு கொரோனா வைரஸ் வந்துகிட்டு இருக்குது, கிளம்பி வந்துகிட்டு இருக்கு, ஆண்டு வேலை இருக்கு, நீங்க எல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 15,000, பெண்கள்னா 15,000, ஆண்கள்னா 6,000 ரூபாய் தரோம், மொட்டை அடிச்சுங்கன்னு சொன்ன உடனே இந்த பெண்களும் புத்தி இல்லாம, ஏற்கனவே புத்தி இல்லை தான் போல இருக்கு, ஏன்னா அதனாலதான் 35% விசிலடிச்சாங்க குஞ்சுகள். இந்த தற்கொலை கும்பலுக்கு ஓட்ட போட்டு நாடு நாசமா போயிட்டு இருக்கு. மொட்டை அடிச்சிட்டாங்க, போன் எடுக்கலையாம், அதுக்கப்புறம் போனு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சான். அப்ப எதை சொன்னாலும் நம்புகிற கூட்டம் இருக்கிற வரை இந்த மாதிரி தாவேக்கா மாதிரியான தற்குறி கூட்டங்கள் அதிகார மையத்துக்கு வருவதை தடுக்கவே முடியாது. அது பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப மனசு வலிச்சுது. இந்த பெண்களை எவ்வளவு ஈஸியாக பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பணம்னா 5,000 கிடைக்குது, கூந்தல் போனா போகுது. ஏன்னா அந்த வார்த்தை என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. கூந்தல் போனா போயின் போகுது, அதனால நாம் அதை எடுத்துருவோம் அப்படின்னு 15,000க்கு ஆசைப்பட்டு கூந்தல் போச்சு. இப்படியெல்லாம் ஸ்கேம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க. இதெல்லாம் யார் ஆட்சியிலன்றீங்க? நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் ஆட்சியில தான். என் பேர் செங்கேனி, நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். எங்கள் ஊரில் புது வழி ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காரு. அதை நான் கேட்க போனேன். என் மேலே மாமல்லா போகிறோம் எஸ்ஐ பரசுராம எஃப்ஐஆர் போடுறாரு. ஏன் சார் எஃப்ஐஆர் போட்டேன்னு இதை கேட்க போனதுக்கு, நீ 50,000 கொடுத்தா அவனை எஃப்ஐஆர்லேருந்து எடுத்தேன் அப்படின்றாரு. அவர் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. எங்களுக்கு இந்தமாரி ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் ஒரு ஏகனமாக பேசுகிறாரு. அதனால் 50,000 கொடுத்தா உன்னை அந்த கேஸ்லேருந்து எடுத்துருவேன், இல்லைன்னா நான் உன்னை கேஸ் போடுவேன் மிரட்டினார். அதனால் இது சம்மந்தமாக மாவட்ட காவல் நிலைய அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்க வந்தேன். பர்சனல் மூலம் நடவடிக்கை எடுக்க மாதிரி எடுக்க. பின்னாடி விவசாய லேண்டெல்லாம் இருக்குது. அந்த விவசாய லேண்டுகளுக்கு இவர் கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதை கேட்க போனது என் மேலே எஃப்ஐஆர் போடுறாரு. வாரி ஆரம்பிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுத்து ஆளை கூட்டு போற ஐயா அடிக்கிறாங்க ஜெயகொண்டல குவாரி ஆரம்பிக்கிறதுக்கு சண்டை வர்றாங்க. குவாரி ஆரம்பிக்க கூடாதுன்னா போய் லீகலா கோர்ட்டுக்கு போங்கடா. 1000 ரூபாயும் கோர்ட்டுக்கு கொடுத்து ஊர்ல இருக்கிற ஆளை கூட்டு வர்ற போடா போ. நீ எப்படி எங்க ஊர்ல இருந்து ஒரு மண் எடுத்துட்டு போற நாங்க பாக்குறோம். லீகலா பண்ணா பண்றா, லீகலா பண்றா. ஓ புதுசா சொல்ல ஆரம்பிச்சியா? 50 லட்சம் ரூபாய் வச்சு சூத்த தொடச்சிக்க எல்லாரும். 10 பைசா எங்களுக்கு தேவையில்ல. எங்க ஊர்ல இருந்து லெனின் பாரதி, காரைக்குடியை சேர்ந்த லெனின் பாரதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் இளம் பாரதி, இவங்கதான் இங்க குவாரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக மக்கள் படிக்க பாருங்க, வண்டியில நம்பர் பிளேட்டே இல்லாம வண்டி ஓட்டுறாங்க. அப்பா 2 போன் இப்ப வரணும். போன் வரலைனா இப்ப 2 போன் இப்ப வரணும். எங்க போன் 2 போன் கொடுத்துட்டு தான் போனோம். ஆளை பிடிங்க. எங்க வர முட்ரா பையில போன கொடு.
இதையெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்துல நிர்வாகம் இருக்கான்னா அவங்க கட்சியிலே 1008 பிரச்சனை இருக்கு சார். நீங்க என்ன சார் நீங்களே பிரச்சனைன்னு சொல்றீங்க, தடுக்கலையான்னு கேட்குறீங்க. உங்க பஞ்சாயத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது மக்களே. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை தகவலில் பேசுறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.